ஸோ இப்போ ஒன் பர்சன் ஒரே ஒருத்தர் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ண முடியுமா என்னோட கம்பெனிக்கு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வாய்ப்புகள் இருக்குது. பட் டு டிரைவ் தி ரிசல்ட், இப்போ உங்கள் கஸ்டமர்ஸ் வந்து போய் ரீச் பண்ணுறதுக்கோ இல்லை கஸ்டமர் உங்களை ரீச் பண்ணுறதுக்கோ அதிகமாக ரீச் பண்ணுறதுக்கோ கஸ்டமரு, ஸோ இது ரிசல்ட்டை ட்ரைவ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பர்சனை விட ஒரு டீம் வந்து பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நிறைய ஸ்கில் செட்ஸ் தேவைப்படுது. இப்போ டெக்னிக்கல் ஸ்கில்லுன்னு தேவைப்படலாம். இப்போ டூல்ஸ்லலாம் வந்து யார் ஸ்ட்ராங்காக இருப்பாங்களோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக அவங்களால பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ கிரியேட்டிவ் ஸ்கில்னு இருக்குது உங்களுக்கு. ஸோ கிரியேட்டிவ் ஸ்கில்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரியேட்டிவாக இப்போ போஸ்டரோ இல்லை வீடியோவோ இல்லை ஒரு கண்டென்ட் ஐடியாவை கிரியேட் பண்ணுறது, ஸோ கண்டென்ட் டெவலப், இந்த மாதிரி கிரியேட்டிவ் ஸ்கில்ஸ் வந்து தேவை உங்களுக்கு. ஸோ ஆக்சுவலாக இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிறது நாட் ஓன்லி இப்போ போஸ்டர் கிரியேட் பண்ணுறதோ வந்து ஒரு டெக்னிக்கல் டூல்ஸில் வந்து எக்ஸ்பர்ட் ஆகிறது மட்டும் இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் வந்து இது மெயின் ரோல் ப்ளே பண்ணுது உங்களுக்கு. ஸோ அதனால ஒரு மார்க்கெட்டிங் பர்சன், ஒரு ஸ்ட்ராட்டஜி யோசிக்கக்கூடிய, ஒரு ஐடியா யோசிக்கக்கூடிய ஒரு மார்க்கெட்டிங் பர்சன் தேவைப்படுவாங்க. அதெல்லாம் ஃபைனலி வந்து இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டை எப்போ கன்வெர்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸ். ஸோ இது வந்து எந்த அளவுக்கு வந்து அந்த சேல்ஸை கன்வெர்ட் பண்ண போகுது அப்படிங்கிறதுக்கு ஒரு சேல்ஸ் ஸ்கில்லும் தேவைப்படுது அந்த இடத்துல. இந்த மாதிரி இவ்வளோ ஸ்கில் செட் இதில் தேவைப்படுது அப்படிங்கிறப்போ ஒன் பர்சன் cannot be an expert in everything. ஸோ ஒன் பர்சன் கேன் ஏபிள் டு டூ இட் பட் cannot be an expert in everything. ஸோ அதனால வந்து ஒரு டீம் வந்து பெட்டராக வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது.